அக்கா காளியம்மாள், யூஃபோரியா மணி சார் அவர்கள் வரிசையில் இந்த மாதம் தன்னுடைய அஃபிடவிட்டையும் ஃபைல் பண்ணியிருக்கிறார். பிசுறு பிசுரா? பிசுறு காளியம்மாள்ரா? அவங்களும் தான். அண்ணன் பாசையில இன்னொருத்தரையும் சொன்னார்ல, அந்த ஆடியோவை நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. 2 பிசுறு இருக்குடா கட்சியில. ஒண்ணு காளியம்மா, இன்னொன்னு சிவசங்கர். ஓ அவரா? அவரு டாக்டர் சிவசங்கர், நத்தம் சிவசங்கர். அவர் வந்து அவரு பங்குக்கு நம்ம விகடம்கிட்ட ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நறுக்குன்னு 5 கேள்வி. என்னது நறுக்குன்னு 5 கேள்வி? நறுக்குன்னு பதில் சொல்லிட்டு, ஆமா எங்க அண்ணன் பாஜகவை வச்சிருக்காரு, பாஜக எங்க அண்ணனை வச்சிருக்குது அப்படின்னு ஓப்பனா உடச்சு தள்ளிட்டாப்ல. அப்படியா? ஆமா ஆமா ஆமா, அஃபிடவிட் கொடுத்துருக்காரா? தாக்கல் பண்ணி தள்ளி இருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் செய்து இருக்கிறார். இந்த நாம் தமிழருக்கு இப்போ சின்ன ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அது பார்க்கறது கூட சீமான் மூஞ்சி மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியல அப்படி அப்படின்னு பரவலா பேசிக்கிட்டாங்க வெளியில. ஆமா, அதுக்கு வந்து பாஜக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். எங்கள் ரெக்வஸ்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வந்து நாங்கள் கையால் வரைஞ்சி கொடுத்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்தோம். அவங்க உடனே அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற இந்த பேக்ரவுண்ட் டீலிங் உண்மையை உடைத்திருக்கிறார். அப்படியா? ஆமாம், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் தம்பி, அவன் தான் கட்சி விட்டு வெளில வந்துட்டான்ல? அவன் யாரு? அவன் தான் ரத்தன் சிவசங்கர். நீங்க வேற இல்லையா? அட ஒரு கட்சியில் இருக்கிறாருண்ணே. அப்படியா? என்ன பண்ணி போட்டுக்கு பாதியில கட் பண்ணிட்ட செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கட்சிக்குள்ள இருக்கான் தானே. பிசுறுன்னு சொன்னோன்னா காளியம்மா வெளில போயிருச்சுல, அப்ப இவன் தானே வெளில போயிட்டான். இல்ல போயிட்டான்? போகலங்க. போகலையா? என்னடா சொல்ற? போகலையா? கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர். சரி இருந்தான்ப்பா. இப்ப பிசுறுனா மசுறுனா சூடு சொன்ன உள்ளவனா இருந்தா போயிருக்கணும்ல அவன். காளியம்மா போயிட்டாங்கல்ல பாப்பா? போயிட்டாங்கல்ல. எவ்வளவு பேர் பிரிஞ்சு திமுக போய் சேர்ந்தாங்களப்பா? எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. எல்லாம் போய் நிறைய பேர் தாவாக்கால போய். இப்ப இவன் கூட ஏதோ அப்ப பேசினாங்கப்பா, இந்த மாதிரி ஏதோ நான் வந்து ஏதோ பிரச்சனை, நான் வந்து எவ்வளவு சின்சியரா வேலை பார்த்தேன், என்ன மதிக்கலையே. போகல இன்னும். இது மத்தியானம் சாப்பிட்டோம்ல, இது நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. காரம் இருந்துச்சா? காரம் இருந்துச்சு. இது டேஸ்டா இருந்துச்சு. நிறம் தினம் சுவை மனம் எல்லாம் இருந்தது. சூடா இருந்துச்சா? இருந்துச்சு. உப்பு அது இருந்துச்சு கரெக்டா, அது நல்ல பதமா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருந்தது. இருந்துச்சுல? சரி. இல்ல அவன் சாப்பிடுறதுல இருக்கு. திண்டுக்கல்ல இருக்கிற நம்ம சாப்பிடுறதுல இருக்கு. அவன் சாப்பிடுறதுல இருக்கா இல்ல? அவன் திண்டுக்கல்ல சேர்ந்து தம்பி. திண்டுக்கல்ல உள்ளவங்கள எவ்வளவு எப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க. அவன் மட்டும் அப்படி இருப்பான் உங்களுக்கு தெரியல. அதாவது ஊர்ல இருக்க எல்லாமே நல்லா இருந்துட்டா திருஷ்டிக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிறவி இருக்குது. அவன் போகலையா? அவன் போகலண்ணே. சொல்றேன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் போறான். முருகனை பத்தி பேசுவாங்க. முருகன் எவ்வளவு பெரிய ஒரு தன்மானம் உள்ள கடவுள், இப்படி இருக்கானே இப்ப அவன். இன்னும் வெளில வரல. எனக்கு எடுத்தோம்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதனால இந்த ஒரு போர்ஷன் இருக்குது இல்ல, அப்புறம் அந்த போர்ஷனை கன்சிடர் பண்ணும்போது என்ன உங்களுக்கு உழைக்க தெரியும், வேலை தெரியும், நீங்க உழைச்சி சாப்பிடுறீங்க, என்ன பண்ண முடியும்? பண்றது என்ன? அப்படி விட்டு தாக்கல் பண்ணி ஆவா என்னன்னா, நம்ம விகடம் வந்து மைக்க போட்டு சும்மாவே இருக்கிறாளே, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இவனையெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்க பத்தியா. அப்புறம் வேற என்ன? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், வரலாம், எடுக்கலாம், கொடுக்க நல்லா பேசுவேன், நல்லா சொல்லுவேன். கூடுதலா இப்ப எழுத்தாளர் பரிமாணம் வேற எடுத்திருக்கீங்க. ஆதாரத்துல கட்டுரை எல்லாம் எழுதிருக்கீங்க. அவனை எல்லாம் போய் எடுக்கிறீங்களா? என்னைய வந்து எடுத்துக்கலாம்ல நீங்க. இல்ல அவனை எடுக்கிற அளவுக்குலாம் அந்த பத்திரிக்கை வந்துருச்சு பாரு. அதான் அது ஒண்ணும் கிடையாது. திராவிட ஒவ்வாமை கொண்டு திராவிட யாரு கக்குனாலும் கையில கக்குங்க, என் கையில கக்குங்க அப்படின்னு கொண்டு போய் நிக்கிறதுல விகடமுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. அது வந்து பல்வேறு இன்சிடென்ட்ஸ் நம்மளே அதை பேசியிருக்கிறோம். சரி ஒண்ணும் கிடையாது. போயிட்டு கட்சியில இந்த மாதிரி பேசாதப்பா, உன்ட்ட கொண்டு வர மாட்டாங்க மைக்க. வேண்டாங்கிற எனக்கு இப்படி கொண்டு வர வேணாங்கிற நான் எதுக்கு சொல்ல இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் எனக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. சரி அண்ணன்ட்ட மட்டும் பைக்கு போடுங்க. என்ன அப்படின்னா, கட்சியில வந்து ரொம்ப காலமா இருக்கிறீங்களே, கட்சியில பெரிய பெரிய பொறுப்புலாம் இது பண்ணீங்களே, அப்புறம் கொஞ்ச நாள் நான் கட்சிக்கு ஆளே காணுமே.
வந்து போக மாட்டேன்னு இருந்தீங்க. கொஞ்ச நாள் நீங்க ரூம் போறதே இல்லையாமே. 18ஆம் தேதி மட்டும் வந்தீங்களாமே, என்ன காரணம்? தாமரம் மே 18 விழாவுக்கு மட்டும் வந்திருக்கிறாரு. என்னங்க காரணம்? ஏன் நீங்க அப்போ வந்து கட்சியோட ஒன்றிட்டீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லி தான் இந்த இன்டர்வியூவே ஆரம்பிக்குது. அண்ணன் வந்து இந்த ஆடியோ விவகாரம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. அதனால அண்ணனா எனக்கு போன் பண்ணி பேசுற வரைக்கும், அண்ணனா வந்து பேசுற வரைக்கும் நான் அந்த கட்சிக்கு வேலைன்னு வந்து பார்க்க மாட்டேன், கட்சியில இருப்பேன். இது பதிலா? இதுக்கு இது பதிலா? நீ அவ்வளவு பேர் ரோசா வந்து கட்சியை விட்டுலடா போகணும். அவ்வளவு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அவன் தான் வரமாட்டான்னு சொல்லிட்டானே. அதனால போன் பண்ண தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால எனக்கு யாருக்காவது போன் பண்ணி பேசிருக்காப்லையா? யாராவது போட்டு கொடுக்கணும், இல்ல கான்ஃபரன்ஸ்ல அப்படி அமைதி கொடுத்தோம்னா அப்படி வச்சுட்டு ஒன்னுட்ட பேசினா யூஸ் இருக்குதா? 10 பைசா பிரயோஜனம் உண்டா? நான் ஒரு அது நீ ஒன்ட்ட பேசுற இடத்துல 4 அரசு கார்டு பேசணும்னா ஒரு வெட்டி வாங்கிட்டு போனேன். அழகா நான் அந்த கல்காரிக்காரன்கிட்ட டீல் பேசிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு போராட்டம் பண்றேன்னு போய் பண்ணிவிட்டு நீ தனியா பொட்டி வாங்கிட்டு போயிடுற. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற காண்டில உனக்கு திட்டினா கொஞ்சமா இதை நடிக்கணும். ஓவரா நடிச்சா இதான் கதி. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இவனும் ஒரு ஆளு கிடையாது, இவன் கட்சிக்குள்ள வந்து அவனே ஒரு ஆளு கிடையாது. என்ன மேட்டர்னா அதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் வரவேற்காமல் அதையும் சந்தேகிப்பது ஏன் அப்படின்னு இவர் கேட்கிறாங்க. இவர் சந்தேகிச்சு கேட்கறாங்க. கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி கூறிய எந்த சின்னத்தை தராத இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது கட்சி தரப்பில் வரைந்து கொடுக்கும் சின்னத்துக்கு ஒப்புதல் கிடைக்கிறது என்றால், நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இப்போது கட்சி தரப்பில் வரைந்து கொடுக்கும் சின்னத்துக்கு ஒப்புதல் கிடைக்கிறது எனில் இதன் பின்னே பாஜக இருப்பதாக சந்தேகம் எழுப்பப்படுகிறது. என்னத்து எழுப்பப்படுகிறது நான் தெரியாம கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி சின்னம் பறிக்கப்பட்டதா இல்லையா? பறிக்கப்பட்டதுக்கு இவங்க என்ன காரணம் சொன்னாங்க? அது வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தோம், கொஞ்சம் கல்லு குடிச்சிட்டு கிழிச்சாங்க. இவங்க சொன்னா பாஜக எங்க மேல ஒடுக்குமுறை செலுத்துது, நாங்க வளர்ந்துருவோம்னு பயப்படுது, அதனால எங்க சின்னத்தை முடக்கிருச்சு அப்படின்னா. இல்லையே, இவங்க கல்லு குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, பணம் பத்திக்கலன்னு அடிகாஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு பண ஓலையில டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்லு குடிச்சிட்டு இருந்தாங்க. மேட்ரு என்னன்னு அப்புறம் விசாரிக்கும் போதுல தெரியும். இன்டர்நெட் ஓபன் பண்ணாம விட்டாங்க. ஆமா, அது வந்து ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட கால இதுல வந்து அவங்க ப்ரூவ் பண்ணல, ஓட்டை ப்ரூவ் பண்ணலன்னா அவங்க அப்ளை பண்ணி அவங்க கட்சியை சின்னத்தை தக்க வச்சுக்கணும். அந்த வேலையை நீங்க செய்யாம தக்கல்ல அதை ஓபன் பண்ணி வச்சுக்கணும், தக்கலை விட்டுட்டாங்க. அப்போ வந்து விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டீம் சாப்பாடுக்கு வெளியில என்னது விசாரிக்கல, அவங்களே அது தனி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. இல்லை அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு வச்சிருந்த லீகல் டீம் ஒன்று இருந்தது. அவங்க சாப்பாட்டுக்கு சம்பளம் கொடுக்கல, அதனால அவங்க வந்து கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு அந்த கூறுபாடுலாம் கிடையாது, அதனால சின்னம் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இவங்க எப்படி விட்டுட்டாங்கன்னா பாஜக தான் பிடிங்கிருச்சு அது இதுனாங்க. அப்புறம் அவரு திருச்சி சூர்யா அவருடைய மூளையை பயன்படுத்தி அதெல்லாம் பயன்படுத்தி தேவையில்லை, அதெல்லாம் பயன்படுத்தி அவன்கிட்ட பயன்படுத்திருக்கீங்க. பயன்படுத்தி அவன் கொக்கிட்டான், மொத்தத்தையும் மடங்கிட்டான், சலசலக்கு போடுதான். அதுதான் அது முக்கியமான ஆடியோ. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேட்டிருந்தாரு எல்லாத்தையும் உலகிருப்பான். இவரு கேட்க மாட்டான். வீடியோ வச்சிருக்கேன், ஆடியோ வச்சிருக்கேன் அப்படின்னா 2 வச்சிருக்கேன் அப்படின்னு இருப்பான். அதை மட்டும் அனுப்பி விட்டுருப்பான். அனுப்பியே விட்டுருப்பான் வச்சுங்க அப்படின்னு. இல்லை அந்த ஆடியோல தான் சொன்னா அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாப்ல பாஜக வடியே நம்ம நோக்கம் இல்லை, அதான் நம்ம நோக்கம் இல்லை, நம்ம டார்கெட் பாஜக வந்து நீங்க அப்போ அதில் தான் பின்னாடி சொல்கிறேன், ஏங்க சின்னத்தை போய் எங்கள் கணக்கில் எழுதுறீங்களே, நாங்களா செஞ்சோம், கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு தான் என்ன சொன்னால், ஆமாம்மா அதை பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ண முடியாதுல்ல, நாங்களாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக விட்டுவிட்டோம் அப்படின்னு. அது எப்படி வெளில சொல்ல முடியும்? அதுக்காக எப்படி கிளைம் அரசியல் பண்ண வேணாமா? மதுரை அரசியல் பண்ண நீ நட்டு நிமித்தி கிழிச்சப்போ இப்படி தான் அவனோட அரசியல். அதை அவன் சொன்னான், அதை நம்ம தொடர்ந்து பாருங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் பின்னாடியே கட்சியிலேருந்து வெளியே வந்தால் அந்த ஜெயரிசா பண்டிகைலேருந்து எல்லாரும் ஆமாங்க அங்கே படுத்துக்கிட்டு ஆன்லைன் இன்டர்வியூ விளாட்றாங்க, திருநீதி காசு எடுத்து வட்டிக்கு விட்டு பழைக்கிறாங்க, ஸ்ரீயராசன்குடியில் வந்து அப்படித்தான் இருக்கு, ஸ்ரீகேராசன்குடியில் வந்து அதை அப்படித்தான் பயன்படுத்த ஸ்ரீகேராசன் தானே, ஸ்ரீயராசன்குடியில் வந்து அப்படித்தான் இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, கட்சியோட தலையெழுத்து அப்படி அப்படின்ட்டு அவரும் தாவாக்கால போய் சேர்ந்துட்டாரு. இப்படியா இருக்கிற ஒரு நிலைமையில இவனுங்க திரும்பி சின்னத்தை அப்ளை பண்ணுறானுங்க. ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்து வந்துருச்சு இல்லையா, மாநில கட்சி அந்தஸ்து வந்துருச்சு, சின்னத்தை அப்ளை பண்ண போகிறாங்க. அதில் இவங்க வரைஞ்சி கொடுக்குற அந்த சின்னத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது?
நான் தெரியாம கேட்கறேன். பாஜக மாணவர்களின் எதிரி அப்படின்னு இவன் தானே பிரச்சாரம் பண்றான். உண்மையிலுமே பாஜக அழிக்கிறது இவனோட நோக்கமா இருக்கு அப்படின்னா பாஜகவை இவன் அப்படித்தானே டீல் பண்ணணும். 35 லட்சம் ஓட்டு, இவ்வளவு இளைஞர்களின் சக்தி, அப்பனா இவன் நம்மளை எதிர்க்கிறான்னா ஐயோ இவன் உண்மையிலுமே இவன் நம்மளை அழிச்சிருவான் அப்படின்ற ஒரு பயத்துல இருந்ததுன்னா சின்னத்தை கொடுக்குமா? தம்பி, நம்ம ஆரிய திராவிடத்தை மட்டும்தான் அழிக்கிறோம். ஆரியம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் ஏன் அப்பண்டா அவன் ஆளு அவன் சொல்லுவான் அவன் என்னடா தப்பு பண்ணா, அவன் என்ன தப்பு பண்ணான், இத்தனை % சேர்ந்தாலும் நீ 3% அதில் அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்கறான்டா. இவனை என்ன பண்றதுன்னா கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி நாம் தமிழர் பாஜகவே அவ்வளோ திடகாத்திரமா எதிர்க்குது அப்படின்னா பாஜக தான் அழிவு சக்தி அப்படின்னா இப்போ பாஜக ஒன்று அப்படித்தானே டீல் பண்ணுவோம் இல்லையா? இப்போ பாஜக இவன் தான் நமக்கு த்ரெட்டுன்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா நீ உடஞ்சு கொடுக்குற சின்னத்தை, உனக்கு சொகுசா இருக்க சின்னத்தை அது எப்படி கொடுக்கும்? தம்பி, ஒருவேளை இருக்கலாம், அவங்களே கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்தாங்களா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை இந்த மனசாட்சி தொட்டு மனச்சான்றோட பேசுங்க. இந்தியன்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளவு ஜனநாயகமா அவ்வளவு தெளிவா கொடுத்துருவாங்களா? ஆதார் போட்டோவே நக்கிட்டு இருக்குது. இல்ல ஆதார் போட்டோவா இருக்கட்டும், ஓட்டர் ஐடி போட்டோவா இருக்கட்டும் இல்லையா, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர்ற எந்த போட்டோ காப்பியும் இவ்வளவு தெளிவா வராது. இவனுக்கு வந்து சீமா மூஞ்சி மாதிரியே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு விவசாய சங்கத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அப்ப வந்து இப்படி இருக்காது. அது லைன் டிராயிங்ஸ் மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட்டான ஒரு லைன் டிராயிங்ஸ் போட்டு தான் வரும். ஏன்னா அது பழைய அப்ப சின்ன ரெடி பண்ணப்போ போட்ட பிரிண்ட் அது அப்படிதான் மழை பெய்யற பிரிண்ட் மாதிரி தான் இருக்கும். இல்ல இது கிளியரா இருக்குது. இது எவ்வளவு கிளியர் கட்டா இருக்கு பாருங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை இவங்களுக்கு மட்டும் நல்ல ரெசல்யூஷன்ல கொடுத்துருக்காங்களோ? இல்ல இவங்க வரணும் எலெக்ஷன் கமிஷன் இல்ல இவங்க இந்த டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க, இது எங்களுக்கு சின்னமா வேணும்னு. அதான் அவங்க அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நத்தம் சிவசங்கர் பதிவு பண்ணியிருக்காப்புல. ஏன்னா கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செய்யலாம் சொல்லணும். அதை நீ தாண்டா சொல்லிட்டு இருக்கணும், எவனுமே சொல்றது இல்லை. அவனுதான் சொல்லிட்டு இருக்கணும். அந்த சொல்றான். அப்ப உள்ள இந்த டீலிங் நடக்காம இருந்தாலும் சொல்லுவானா? அப்ப எந்த அடிப்படையில சங்கி என்றால் சக நண்பன்னா இப்ப சின்னம் கிடைக்கும். அப்ப நீ எப்படி பாஜக எதிர்ப்ப? இல்ல இவன் ஈடி ரைடு வர்றது கிடையாது. என்ஐஏ வந்தா கூட இல்ல இவன் நல்லாதான் பயன்படுத்துறாங்க, எங்களை சூப்பரா ட்ரீட் பண்ணாங்கன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? நல்ல பாயிண்ட் இது ஆக்சுவலா. இவன் இப்ப சமீபத்துல டாஸ்மாக் விவகாரத்துல ஈடி ரைடு வந்தப்ப இவன் என்ன கேட்டான், இவங்களை வந்து பிஆர்எஸ் அவங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படியே மேலே போனீங்கன்னா ஜார்க்கண்டில் இவர் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி இன்னும் கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், அடுத்து ஸ்டாலின் தான், திமுக ஏங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு இவன் கேட்டானா இல்லையா? யாரு இவன்? சீமாண்டி தான். அதானா இவன்? ஓகே, கேட்டான்ல. இப்போ நம்ம அதே இதுதான் சொல்கிறோம். அமலாக்கத்துறையை கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டையிலேயே கொட்டி அனுப்புது உச்சநீதிமன்றம். ஏன்னா ஆதாரம் கேட்டாலும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. ஒரு நிறுவனத்து மேலே எப்படா நீங்கள் வழக்கு போட்டீங்க? அதுவும் 40-41 எஃப்ஐஆர் வந்து பெரும்பாலான எஃப்ஐஆர் வந்து முடிச்சு வைக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன நீ ஸ்கேம்னு எடுத்துகிட்டு வரேன்னு காரி மூஞ்சில் துப்புது. இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஏன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டான்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், உன் மேலே தேசிய பாதுகாப்பு தடை சட்டம் இருக்கா இல்லையா? ஏன் பாஜக ஒன்று அரெஸ்ட் பண்ணல? இது உன் மேலே வந்து எவ்வளோ குற்றம். இப்போ விஜயலட்சுமி கொடுத்த அவ்வளோ கேஸ் இருக்குது. அது என்ன சின்னங்கள்ல டீல் ஆச்சு பாஸ்டில்? அப்படி நீதிமன்றத்தில் போய் தடை வேண்டி வந்துடுறீங்க. அது என்ன அந்த ஜூலை மாதம் வருது, அது அப்போதான் தெரியும் கிழிப்பு என்ன அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், இதை வைத்து ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணல, அதை வச்சு அவங்களே அரெஸ்ட் பண்ணல அப்படின்னாங்க. எதனால் அந்த பாயிண்ட் சொன்னா, பாஜகவும் திமுகவும் வந்து ஒரே உறவு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் ஆகுறாங்கன்னு சொன்னான். நான் என்ன கேட்குறேன், அதில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. ஈடியால் பதில் சொல்ல முடியல, ஏன்னா ஃபேக்ட் இல்லை அங்கே. அதனால அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று இல்ல இவன் வந்து இவ்வளவு பேசுறானே, திமுகவும் பிஜேபியும் ஒண்ணாமா? நீ அதாவது நிர்மலா சீதாராமன் போயிட்டு என்னது திருட்டுத்தனமா போய் சந்திச்சுட்டு வந்த பையன் இவன். நிதி ஆயோக்கு போனாலும் தைரியமா போய் வெளிப்படையா போய் நான் ஆமா மீட் பண்ண போறேன்னு வெளிப்படையா உலகத்துக்கே போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு வராப்புல. எடப்பாடி மாதிரி இல்ல, உங்க சித்தப்பாரு மாதிரி கட்சி ஆபீஸ் திறக்க போறேங்க மாதிரி போனாரா? இல்ல இது எனக்கு அந்த டயலாக் தான் ஞாபகம் வரும். சொன்னா என்னது, சூரியவம்சத்துல ஒரு டயலாக் வரும். என்னது, அதாவது இது கோயில்ல உண்டை கட்டி வாங்கிட்டுனால கௌரவியா வாங்கிட்டு பரம்பரை எங்க பரம்பரை மரவள்ளி கிழங்க நைட்டோட நைட்டா மரவள்ளி கிழங்கு திருடிட்டு நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓடுற உங்க பரம்பரை. அந்த மாதிரி
நீனும் சரி சித்தா போடும் சரி நீங்க தானே திட்டுக்கலாம். நீங்க அவரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னாரு, தமிழ்நாடு இல்லத்துல இருந்து கிளம்பி போயிருக்காரு. போய் என்ன பேசினாருங்கிறதா முக்கியம். உங்கால் மாதிரி போய் நீ போனதையும் சொல்ல மாட்டேன், என்ன பேசுனதையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் இது. இப்ப பாஜக எவனும் கேட்கவும் மாட்டான், பத்திரிகை வீடியோ தீடி எவனும் கேட்க மாட்டாங்க. இல்ல இதுக்கு பேர் தான் ஊடகவியல். நல்லா இருக்கு அவியல். இப்ப நான் எதுக்கு இப்ப இந்த பாயிண்ட் இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசணும்னா, அதாவது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எதுன்னே ப்ரூவ் பண்ண முடியாத இடி முதல்வர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணலன்னா பாஜக திமுக ஒண்ணுன்னு பேசினானே, நீ உறைஞ்சு கொடுத்த டிராயிங்க அப்படியே தூக்கி உனக்கு கொடுத்துருக்கானே, அப்ப நீ யாரு? நீ யார் ராஜா? இப்ப நீங்க என்னையே சொன்னீங்கல்ல, அது வந்து நல்ல பாயிண்ட். என்ஐஏ ரைடு அடிச்சு இல்லை என்ஐஏ ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களை இவ்வளவு கூலா தடவை கொடுத்து டீல் பண்ணுச்சு அப்படின்னு இந்தியாவில் ஏதாவது ஒரு வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் 90 நான் வந்து பாஜகவை நான் தான் எதிர்க்கிறேன், அவன் வந்து மானுட குல விரோதி அப்படின்னா. அப்ப என்ஐஏ வந்து ஒன்று விசாரிச்சது இல்லை, விசாரிச்சுட்டு வந்தோடனே அந்த குட்டி குஞ்சான்லாம் என்ன சொன்னான், என்னவா அவங்க நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நல்லா தாய்மாமா நடத்தினாங்க, நல்லா விருந்தெல்லாம் வச்சாங்க, டீ காஃபி கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க, டீயை கூட எடுத்து குடிக்க உள்ளேயே அப்படியே எடுத்து வாயில வச்சு ஊட்டினாங்க. ஒரு விசாரணைக்கு போயிட்டு வந்த எந்த ஒரு ஆளும் இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதே கிடையாது. என்னையே விசாரணை முடிச்சு எவனாவது இல்ல இது ஒருவேளை அவன் நமக்கு கொடுத்த சிக்னல் இல்ல, எங்கேயோ கொடுத்துருக்கான், ஐயா நீங்க அனுப்பி வச்சாலு எங்களை கரெக்டா ட்ரீட் பண்ணாங்க, வந்துட்டாங்க, வாங்கிட்டேன், முடிஞ்சு. உளவுத்துறை குரூப் தானே அனுப்புவான். இப்போ நான் அதே கேள்வி திரும்பி கேட்குறேன், இப்போ இவங்க மனைவி பேரில் நிறைய சொத்து இருக்கும்ல, ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரு எம்எல்ஏ, மினிஸ்டர், சபாநாயகர்லாம் இருந்திருக்காரு. அவர்களே தூக்கில போட சொன்னா திருமணம் நிறைவேற்றினவர், அப்ப அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏன் ஒரு தடவை கூட இடி போகவே இல்லை? ஏன் போகல? சரியில்லையாப்பா. அப்போ பாஜக அணுகிறது இருக்கனால தானே ராஜா நீ தப்பிச்சுக்கிற. அப்போ நீ வந்து எப்படி நீ முதல்வர் எப்படி நீ கேள்வி கேட்ப? இவரு ஓப்பனாக சொல்கிறாங்களே, உன்னை வந்து எதிரியாக ஒருத்தங்க டீல் பண்ணுறான், இவன் தானே நம்மளை அழிக்க போகிறான் அப்படின்னு நினச்சா அந்த கட்சி அது விவசாயி நீ இவ்வளோ நாளாக கூவிட்டு இருக்கிற, உனக்கு வந்து பயன்பட போகிற அந்த சின்னத்தை கொடுக்குமா? எப்படி கொடுத்தது? அடுத்து இந்த பேட்டியில் வந்து இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர் வேல்முருகன் வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறான், அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு. உடனே விகடன் வந்து கேட்குறாங்க, ஓகே அவர் வந்து இவ்வளோ புகழ்றீங்க, அவரும் உங்கள் தலைவர் மாதிரி தானே அப்படின்னா, அதுக்கு ஒன்று சொல்லுங்க, யாரு இவனா சீமானா? இவன் சில்லற பையங்க, இவனை போய் வேல்முருகன் தோழரோட கணக்கு பண்ணி பேசிக்கிட்டீங்க. அதாவது இவ்வளோ இந்த கட்சியில பேசிட்டு இருக்கலாம், எவ்வளவு இந்த கட்சி எவ்வளவு கொள்கை பரப்பு செயலாளர், இந்த கட்சி எவ்வளவு ஜனநாயகம் ஆயிடுச்சு பத்தியா? சீமான் மேல வச்சுற விமர்சனத்தெல்லாம் வந்து தப்புன்னு நம்ம சொல்லணும், ஏன்னா அதை எவ்வளவு ஜனநாயகமா விட்டுருக்காங்க. இதே போய் இப்ப இதே மனநிலையோட போயிட்டு நீ இது படிச்சானா, ஒருவேளை சீமான் இதை படிச்சான்னு வச்சுக்க, இன்னொருத்தன் தப்புனே. எப்போதுமே வந்து ஒருத்தரை வந்து அறிவு ரீதியா வந்து புள்ளி பண்ணக்கூடாது, அவரோட இயலாமையை வந்து புள்ளி பண்ணவே கூடாது. என்ன பண்ணிவிட்டோம்? சீமானுக்கு படிச்சானாங்கிறீங்க, படிப்பாடுறாடே அவன் ரைட்டர், அதெல்லாம் விடுறா, இங்கிலீஷ் தான் படிக்க தெரியாது, தமிழ்ல படிப்பாப்புல. ஒருவேளை இதுலலாம் ஒன்றும் தெரியாது. இந்த பேட்டியை படிச்சாப்புலன்னா திரும்ப அவன்கிட்ட ஃபோன் பண்ணலையே, அந்த பிசுறு ஓரா பேசிட்டு இருக்காண்டா, இல்லை வெளில அனுப்பி விடுவா, திரும்ப இப்போ ஒரு ஆடியோ போடுவாப்புல, நறுக்கி விடுவேன் அந்த பிசுரை. இல்லை இப்போ சீமானு வந்து இது நேரில் போய் பேசினேன்னு பண்ணுவான், நல்லா சிவசங்கர் திருப்பி வச்சு ஒற்றே கிரீஷ் டப்பாவை எப்படி மிதிச்சிருப்பான், போ உன் குரூப் அங்கே நண்டு பிடிச்சிட்டு இருக்கனால வருத்துன்னு அப்படின்னு கடுப்புல இருப்பான். அதாவது வேல்முருகன் தோழர் தான் வந்து சரியான தோழர் சொல்றான். ஏன்னா வேல்முருகன் வந்து அவர் எப்படின்னா, மாற்று கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவருக்கு வாய்ஸ் கொடுப்பாரு, இவன் உரிமைக்காக வாய்ஸ் கொடுப்பாருங்கிறான். இவன் வந்து சொந்த கட்சியில அரெஸ்ட் ஆனா கூட வந்து பார்க்க மாட்டாங்க, நான் அரெஸ்ட் ஆகி உள்ள கூட இல்ல மகாரா இவனா, இவன் வந்து ஒரு பிச்சைக்கார பையங்க, இவனெல்லாம் கொண்டு போய் வேல்முருகன் தோழரை கனெக்ட் பண்ணாதீங்கிறான். இவர்ல நம்ம என்ன சொல்றோம்னா, வேல்முருகன் தோழருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும், இவனெல்லாம் சேர்த்திக்காதீங்க சரியா, இது எல்லாத்தையும் பேசி விட்டு கடைசியா இங்க இருந்தபடியே சீட்டு போடுறான். ஆமா, இவன் அங்கிருந்து நவர மாட்டேங்கிறான். இப்ப இதுக்கு முன்னாடி கட்சியில இருந்து சேர்ந்தவங்களாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்தாங்க. இப்ப ஜெயச பண்ணியனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து போன வெற்றிக்குமன் வந்து எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, சீமான் தப்பு, இந்த மாதிரி இது பண்ற தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவங்க கருத்தியல் ரீதியா மெச்சூர் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் கூட டீல் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இவன் இங்க உள்ள இருந்துகிட்டே கல்லெறிதான், வேண்டாம் இவனை பக்கத்துல சேர்க்காதீங்க. இல்ல இப்ப என்ன சொல்றேன், இவ்வளதையும் பேசிவிட்டு கடைசி ஏடிஎம்கே தான் போறான்.
ஆமா அவர் காலியான சுந்தரம் இருக்காருல்ல அவர் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுவாப்ல, இல்லைன்னா பிஜேபி போக போகிறான். எல்லாம் ஆல்ரெடி இவங்களை பற்றி தெரியாதா? இவனுக்கு என்ன இருக்க போகுது இவனுக்குலாம் மட்டையில்? இல்லை இப்போ நம்ம இவன்ட்டு வந்து கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. சீமான் இப்போ உனக்கு இந்த சின்ன வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கி கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, மாநில கட்சி அந்தஸ்து ஆகிட்டல்ல, வாங்கினியா இல்லையா? அதை பற்றி எங்கேயாவது பெருமையாக பேசினியா நீ? அதை பற்றி எங்கேயாவது அதை உழைச்சி வாங்கி தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ விசிகாக்கு வந்து மாநில கட்சி அந்தஸ்து அவர் எப்படி கொண்டாடினாரு, தலைவர் எப்படி கொண்டாடிட்டு இருக்காரு? அதான்டா உழைச்சி வாங்கினதுக்கும் உழைக்காம வாங்கினதுக்கும் வித்தியாசம் தான். 25 வருஷம் கஷ்டப்பட்டு நாயா பேயா அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தானும் வளர்ந்து கட்சியும் வளர்ந்து அப்படி வளர்த்துருக்காங்க. நம்மளுக்கே சொல்கிறதுக்கே அவ்வளோ மலைப்பாக இருக்குது. அவ்வளோ மலைப்பாக ஒரு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உருவாக்கி ஒரு மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றதுனால அப்படி கொண்டாடுறாரு. அந்த நாளை அந்த விஷயத்த மண்டலமாக போய் கூட்டம் போட்டு வந்து இது போட்டு மீட்டிங் போட்டு எல்லாரையும் கொண்டாட சொல்றாரு. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் ஒரு மேடையில் பேசுற எந்த ஸ்பீச்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல அதை பதிவு பண்றாரு. இல்ல தனியாவே செப்பரேட்டா மண்டலமா கூட்டம் போட்டு என்ஜாய் பண்றாரு. அதான் சொல்றேன், கொண்டாடுறாரு. உனக்கு எங்க நீனு தானே வாங்கின இவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாத்தீங்களா? பேசியிருக்காங்க அதை பத்தி சும்மா பெருமைக்கு வாங்கி விட்டோம் அப்படிமானே தவிர இது எங்கேயா தனியா விழா எடுத்தானா? இல்ல நான் என்ன கேட்கறேன், இவன் கட்சியிலேருந்து வெளில வந்தவங்க சொன்னாரு இவன் கட்சி, அதாவது இவன் கல்யாண நாளுக்கு திரள்நிதி போடுவானா, இவன் பையனோட பிறந்த நாளுக்கு திரள்நிதி போடுவானா, கட்சிக்கு திரள்நிதி போடுறது வேற. இப்போ இதுக்கெல்லாம் திரள்நிதி போடலாம். நான் என்ன கேட்குறேன், மீண்டுமே இன்னொரு வீடியோ போட்டு திரள்நிதி போட்டு கட்சி அங்கீகாரம் பெற்ற விழாவை கொண்டாடுகிறோம்னு சொல்லுங்க. இல்லை இந்த கட்சி அங்கீகார விழாங்கிறது வந்து கட்சிக்கான விழா இல்லை, கட்சியில வேலை பார்த்த கேடர்ஸ்க்கான விழா. அதேதான் திமுகவுக்கு இங்க இருந்து போனாங்கல்ல, நாம் தமிழர் உழைச்சு விட்டு போயிருக்காங்க. உன்ன மாநில கட்சி அந்தஸ்து ஏத்தி விட்டுட்டு தான் அவங்களே அங்க போயிட்டாங்க. அவங்களை கொண்டாடாதனாலதான் உங்க கட்சி இன்னும் டெவலப் ஆகாம இருக்குது. நீ வந்து உழைச்சு வாங்கிதான் தெரியும், நீ உழைக்காம வாங்கிருக்கிற. அதாவது பிஜேபி உனக்கு சூட் கேஸ் கொடுக்குதுடா, இவன் வந்து பிஜேபிக்கு இல்ல இவனும் சூட் கேஸ் கொடுக்குறாங்கிறேன், வேற மாதிரி சூட் கேஸ் கொடுக்குறான். புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப நம்ம கேட்கறது ரொம்ப சிம்பிள். இவன் வந்து எதிரியா பிஜேபி டீல் பண்ணுச்சு அப்படின்னா ராகுல் காந்தி என்ன பாடுபடுத்துறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பாடுபடுத்துறாங்க, ஹேமந்த் சோரனை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்க, அப்படி எந்தவித டார்ச்சருமே இவனுக்கு கிடைக்கல அப்படின்னா சங்கி என்றால் சக நண்பன், அவ்வளவுதான். இப்ப அதை அவங்க கூடாரத்துல இருந்து ஒவ்வொருத்தனும் போனாலும் காளியம்மாக்கா போனாலும் காரி மூஞ்சிலே துப்பிடுச்சு. இவனுக்கு அரசியலும் தெரியாது, கலை அரசியலும் புரியாது, இவன் வேஸ்ட்டுங்க அவன் அப்படின்னு அந்த வருஷத்துல இப்ப இவனும் வந்து காரி துப்பி விட்டான். அதனால இன்னும் நிறைய யூஃபோரியாக்களை எதிர்பார்க்கலாம். இன்னமும் நம்பிட்டே இருந்தீங்கன்னா